Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving with fourth question. Test yourself in chapter 4. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நடுவில் என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்டுன்னு சொன்னால் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அண்டு மட்டும்தான், அதாவது அண்டுனா காமன் நம்பர்ஸ் மட்டும்தான் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 7x + 3 ≥ 3x - 5. இந்த சைடும் இன்னொரு சைடு இன்னொன்று இருக்குது, x/4 - 5 ≤ 5/4 - x. இது ரெண்டு ஈக்குவேஷனும் ஜாயின் பண்ணி எழுதுறது கிடையாது. இது செப்பரேட் ஈக்குவேஷன், இது செப்பரேட் ஈக்குவேஷன், அண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிங்க, இதுக்கு தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ரெண்டுத்துலேயும் காமன் மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் மட்டும் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ 7x - 3x ≥ -5 ஆல்ரெடி இருக்குது, +3 இந்த சைட் போச்சுன்னா -3. ஸோ இது 4x ≥ -8, x ≥ -8/4, x ≥ -2. இது -2ன்னு சொல்லிட்டாங்க. whereas x belongs to natural numbers. natural numbersக்கு -2க்கு மேலே எந்த நம்பர்ஸ் வேணுனாலும் வரும். ஸோ லைக் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3. இது நார்மலாக எல்லா நம்பர்ஸுமே இதோட சொல்யூஷன். ஓகேவா? greater than -2, -1 greater. நெக்ஸ்ட்டு -1 நேச்சுரல் நம்பர் இல்லை, 0 வருது, 0 நேச்சுரல் நம்பரில் இல்லை. ஸோ 1லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். 5/4 -5 அந்த சைடு வந்துச்சுன்னா +5. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x + 4x/4 <= இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 + 20/4. ஸோ இது 5x/4 <= 25/4. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் இப்போ இப்படி இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும், டெஃபினட்டாக வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த சைடும் ஃப்ராக்ஷன், இந்த சைடும் ஃப்ராக்ஷன், மிடில் இன்இக்வாலிட்டி ஆர் ஈக்குவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டினாமினேட்டரே இல்லாமல் போகும் அதுக்காக. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 20x <= இது 100. ஸோ எக்ஸ் மட்டும் இப்போ ஒரு சைடு வச்சுக்கோங்க, 100/20 = 5 times. ஸோ less than or equal to 5. ஸோ less than or equal to 5னா இதோட சொல்யூஷன் செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5வும் இன்க்ளூடட். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் அண்டு கண்டுபிடிக்கணும். இது 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு, செகண்ட் ஒன்னுக்கு இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் அண்டுன்ற ஒரு டேர்மில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டுனா நான் காமன் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்? இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? 1 2 3 4 5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட சொல்யூஷன் செட். த சொல்யூஷன் செட் இஸ் இவ்வளோ. அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க சம்ம. Catch you in the next video. Bye bye.